இப்போ கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்றது கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்ல அதை வந்து லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வரம்புகள் அல்லது கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு இயக்கத்துல நமக்கு வந்து என்ன வரம்புகள் அல்லது கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்றதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது லிமிட்டேஷன்ஸ் அல்லது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த மோஷன் ஆஃப் எ சிஸ்டம். உதாரணமாக நம்ம வந்து நிறைய இயக்கங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து நாம வந்து நம்ம ஒரு மனிதருடைய இயக்கம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நடந்து செல்கிற பொழுது நம்மளால எக்ஸ் திசை அல்லது ஒய் திசையில மட்டும்தான் செல்ல முடியுமே தவிர நம்ம வந்து மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ நாம செல்ல முடியாது. அப்போ நம்மளுடைய இயக்கத்துல வந்து இசட் டைரக்ஷன் அப்படின்றது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் மோஷன். இப்போ இந்த மாதிரி வட்டப்பாதையில் ஒரு துகள் இயங்குகிறது அப்படின்னா அந்த துகளினுடைய இயக்கம் எப்பொழுதுமே ஆரை கான்ஸ்டன்டா வச்சுதான் இயங்கணும். அப்போ அந்த வட்டப்பாதையை தாண்டி வேற எங்கேயும் போக முடியாது அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. இதுதான் என்ன அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்றது. இப்போ அந்த ஆர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம், அது வந்து கன்ஸ்ட்ரைன். ஆர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றது ஒரு கன்ஸ்ட்ரைன். அதே போல வந்து நம்ம இசட் டைரக்ஷன்ல இயங்க முடியாது அப்படின்றது வந்து அப்ப இசட் ஈக்குவல் டு எப்பவுமே ஜீரோவா தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு கன்ஸ்ட்ரைன். இதுதான் வந்து நம்ம இயக்கத்துல நம்ம கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த கன்ஸ்ட்ரைன் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வந்து கோஆர்டினேட்ஸை ரெடியூஸ் பண்ணும், நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸை ரெடியூஸ் பண்ணும். உதாரணமா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்ல. இப்ப நார்மலாக ஒரு பார்ட்டிகல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஃபார் ஒன் பார்ட்டிகல் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் இஸ் 3. இப்போ அதுவே வந்து நமக்கு வந்து அந்த ஒரு பார்ட்டிகளுடைய இயக்கத்துல கன்ஸ்ட்ரைன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ல இருந்து அந்த கன்ஸ்ட்ரைன் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கழிக்கணும். உதாரணமாக அந்த பார்ட்டிகல் இயக்கத்துல நமக்கு வந்து 2 கன்ஸ்ட்ரைன் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து 2 கழிச்சுட்டு அப்ப பேலன்ஸ் வந்து 1. இந்த பேலன்ஸ் 1 தான் நமக்கு வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்ப தேர்ஃபோர் கன்ஸ்ட்ரைன் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸை என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ரெடியூஸ் பண்ணுது. இப்போ ரெடியூஸ் பண்றதுனால நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு ப்ராப்ளத்துல நம்ம வந்து நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் அதிகமாகும் போது அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு காம்ப்ளிகேட்டடா அமையும். அப்ப கன்ஸ்ட்ரைன் நம்ம கண்டுபிடிச்சு அந்த கோஆர்டினேட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு ஈஸியரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து நமக்கு வந்து 2 விதமான டிஃபிகல்டிஸை நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது 2 விதமான டிஃபிகல்டிஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா the coordinates are no longer independent as they are connected by the equations of constraint. கன்ஸ்ட்ரைன் ஈக்குவேஷனோட ஒரு கோஆர்டினேட்டை நம்ம கனெக்ட் பண்ணும்போது அது வந்து என்னவா இருக்கிறது இல்லைன்னா பெரும்பாலும் நமக்கு இண்டிபெண்டா இருக்கிறது இல்லை. ஆனா இந்த டிஃபிகல்ட்டியை வந்து நம்ம லக்ராஞ்சியல்ல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கோஆர்டினேட்டே வந்து ஒன்லி ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கன்ஸ்ட்ரைனை விட்டுட்டு கழிச்சிட்டு பேலன்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதனால இந்த டிஃபிகல்ட்டி சால்வ்டு பை த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக ஃபோர்ஸஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ் cannot be specified explicitly. ஒரு இயக்கம் இருக்குது அப்படின்னா அது வந்து வெளிப்படையாக அந்த இயக்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அவருடைய கன்ஸ்ட்ரைன்ஸை பத்தி வெளிப்படையாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ உதாரணமாக வட்டப்பாதையில் இயங்கும் துகள் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இயக்கத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்களே தவிர வட்டப்பாதையில் இயங்கும் துகள் அப்படின்னா அதோடைய ரேடியஸ் வந்து மாறாது அப்படின்றத நாம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த லெக்ராஞ்சியன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரைன் அப்படின்றதுல கழிச்சிட்டு தான் நம்ம லெக்ராஞ்சியன் ஃபார்முக்கே வரும். ஸோ அதனால வந்து அதுல வந்து இந்த ஃபோர்ஸஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன் எதுவுமே லெக்ராஞ்சியன் ஃபார்ம்ல அப்பியர் ஆகாது. ஸோ அதனால கன்ஸ்ட்ரைனால நமக்கு வந்து அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய அந்த 2 டிஃபிகல்ட்டியும் நம்ம லெக்ராஞ்சியன் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த 2 டிஃபிகல்ட்டியுமே வந்து நமக்கு வந்து இல்லாம போயிடுது, அதாவது சால்வ் ஆயிடுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்ஸ்ட்ரைன்ஸ்க்கான கன்ஸ்ட்ரைன் மோஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். இதுல வந்து நமக்கு வந்து ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ரிஜிட் பாடிஸ். ரிஜிட் பாடியுடைய இயக்கம். ரிஜிட் பாடி அப்படின்றது நமக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு ஒழுங்கற்ற ஷேப்ல இருக்கலாம் அல்லது ஒழுங்கான ஷேப்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். அது ஒரு ரிஜிட் பாடினா ஒரு நல்ல திடப்பொருள், திண்ம பொருள். இப்போ அந்த ரிஜிட் பாடிக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அப்ப அந்த ரிஜிட் பாடினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஜிட் பாடிக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸுக்கு இடைப்பட்ட தூரம் என்ன பண்ணாது அப்படின்னா இயக்கத்தின் போது மாறாது. இந்த ரிஜிட் பாடி வந்து எப்படி நகர்ந்தாலும் சரி அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகளுக்கும் இன்னொரு பார்ட்டிகளுக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன பண்ணாது அப்படின்னா மாறாது. அப்படி மாறாம இருக்கிற மாதிரிதான் அது வந்து நகரும். அப்ப அந்த ஒரு ரிஜிட் பாடி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பார்ட்டிகளுக்கு இடைப்பட்ட தூரம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மாறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பார்ட்டிகளுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்றதுதான் இங்க வந்து கன்ஸ்ட்ரைன். ரிஜிட் பாடியை பொறுத்த வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 particles remain constant. இதுதான் வந்து கன்ஸ்ட்ரைன் ஈக்குவேஷனா நமக்கு வரும்.
இப்போ ரிஜிட் பாடிக்கான கன்ஸ்ட்ரெயின் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா Ri மைனஸ் ஆர்ஜே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு Cij ஸ்கொயர். இந்த Ri மைனஸ் ஆர்ஜே ஹோல் ஸ்கொயர்ன்றது என்னன்னா, Riன்றது ஒரு பார்ட்டிகளுடைய பொசிஷன், ஆர்ஜேன்றது இன்னொரு பார்ட்டிகளோட பொசிஷன். இந்த ரெண்டு பார்ட்டிகளுக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளியோட ஸ்கொயர் வந்து நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்கொயரா இருக்கும் அப்படின்றதா இந்த ஃபார்முலா. அடுத்து நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் மோஷனுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, the motion of a point mass சிம்பிள் பெண்டுலம். சிம்பிள் பெண்டுலத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்னா, சிம்பிள் பெண்டுலம்ன்றது ஒரு ஸ்டாண்ட்ல ஒரு நூலை கட்டி அதுல வந்து ஒரு பாபை வந்து நம்ம தொங்க விட்டுருப்போம். அப்ப இந்த சிம்பிள் பெண்டுலமானது ஆசிலேட் ஆகிற சமயத்துல நமக்கு இந்த நூலோட நீளம் வந்து அந்த சிம்பிள் பெண்டுலம் எப்படிதான் போனாலும் இந்த நூலோட நீளம் என்பது நமக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கான்ஸ்டன்டா இருக்கணும், மாறக்கூடாது. அப்ப அந்த நூலோட நீளம் மாறாமல் அதனுடைய இயக்கம் இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் இங்க வந்து நமக்கு கன்ஸ்ட்ரெயின். அதாவது the simple pendulum since the point mass always remains constant distance. Point mass வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் தொங்கவிடப்பட்ட புள்ளியிலிருந்து பாயிண்ட் மாஸ்க்கு இடைப்பட்ட தூரம், இது எங்க போனாலும் அந்த தூரம் என்பது மாறாமல் இருக்க வேண்டும். பட் L equal to 1 மீட்டர் அப்படின்னா இங்கேயும் 1 மீட்டர், இந்த இடத்துல வரும்போதும் அதனுடைய நீளம் வந்து 1 மீட்டர் தான் இருக்கணும் அப்படின்றது தான் அதனுடைய கன்ஸ்ட்ரெயின். அதே போல தேர்டு பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாலிகூல்ஸ் வித்தின் ஏ கண்டெய்னர். மாலிகூல்ஸ் வித்தின் ஏ கண்டெய்னர் அதாவது ஒரு கண்டெய்னருக்குள்ள இருக்கக்கூடிய மூலக்கூறு, ஒரு கொள்கலனில் உள்ள மூலக்கூறுகள் அந்த வால்ஸை தாண்டி என்ன பண்ண முடியாது அப்படின்னா நமக்கு வந்து வெளியில வர முடியாது. அப்ப அந்த வால்ஸ்க்கு உள்ளே தான் இருக்கணும். அதாவது கேன் மூவ் ஒன்லி இன்சைடு த கண்டெய்னர். அந்த மூலக்கூறுகள் அந்த வால்ஸுக்கு உள்ளே தான், அதாவது அந்த கண்டெய்னருக்கு உள்ளே தான் மூவ் ஆகணும் அப்படின்றதான் இங்க வந்து நமக்கு அந்த கண்டிஷன் தான் இங்க நமக்கு கன்ஸ்ட்ரெயினா சொல்றோம். இதே போல ஸ்பெரிக்கல் ஒரு ஸ்பியர் மேல, சாலிட் ஸ்பியர், ஒரு அதாவது சாலிட் ஸ்பியரோட சர்ஃபேஸ் மேல இயங்கக்கூடிய ஒரு துகள் அந்த சர்ஃபேஸை தாண்டி உள்ளேயோ அல்லது வெளியிலையோ நமக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா போக முடியாது. அதாவது எய்தர் ஆன் த சர்ஃபேஸ் ஆர் அவுட் சைடு த சர்ஃபேஸ். இப்போ ஃப்ரம் த எபோ எக்ஸாம்பிள்ஸ், இந்த 4 எக்ஸாம்பிள்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஜென்ரலி த மோஷன் ஆஃப் எ பார்ட்டிகல் ஆர் சிஸ்டம், எந்த ஒரு பார்ட்டிகளுடைய இயக்கமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு அமைப்பினுடைய இயக்கமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வழியில அது வந்து என்ன பண்ணப்படுகிறது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுகிறது அல்லது லிமிட் பண்ணப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான லிமிடேஷன்ஸ் அல்லது ஜாமெட்ரிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷனை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஜாமெட்ரிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷனா இப்போ ஒரு ஸ்பியர் அப்படின்னா ஸ்பியருக்கு உள்ள என்ன பண்ண முடியாது, நமக்கு கண்டிப்பா மூடப்பட்டிருக்கும், அதனால உள்ள போக முடியாது. அப்போ அதோடைய சர்ஃபேஸ்ல மட்டும் தான் இயங்க முடியும். அதுதான் ஜாமெட்ரிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன். அது லிமிடேஷன்ஸ் ஆர் ஜாமெட்ரிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த மோஷன் ஆஃப் எ பார்ட்டிகல் ஆர் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஜென்ரலி நோன் அஸ் கன்ஸ்ட்ரெயின். அதாவது லிமிடேஷன் அல்லது ஜாமெட்ரிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன், இதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா, அதாவது ஒரு பார்ட்டிகளோட இயக்கத்துல அல்லது சிஸ்டத்தோட இயக்கத்துல இருக்கக்கூடிய அந்த லிமிடேஷன்ஸ், வரம்புகள் அல்லது ஜாமெட்ரிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். கன்ஸ்ட்ரெயினை வந்து நம்ம வந்து 2 விதமாக ஜென்ரலாக கிளாசிஃபை பண்றாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டகிரபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு பேரு. இப்போ ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனாக எழுத முடியும். ஈக்குவேஷனாக எழுத முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஈக்குவேஷன்ல ஒரு ஈக்குவல் சைன் இருக்கும், ஈக்குவல் சைன் இருக்கும். ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னா கண்டிப்பாக அங்க ஈக்குவல் சைன் இருக்கணும். அப்படி ஈக்குவல் சைன் இருந்தால் தான் அது நம்ம ஈக்குவேஷன். அந்த மாதிரி ஈக்குவல் சைன் வச்சு ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம எழுத முடிந்தால், அந்த அதாவது கன்ஸ்ட்ரெயினுக்கான அந்த எக்ஸ்பிரஷனை எழுத முடிந்தால் அந்த எக்ஸ்பிரஷனுக்கு அந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு என்ன பேர் அப்படின்னா நம்ம ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அதற்கான ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த ரிஜிட் பாடிக்கான ஒரு ஈக்குவேஷன், கன்ஸ்ட்ரெயின் ஈக்குவேஷன். ரிஜிட் பாடிக்கான கன்ஸ்ட்ரெயின் ஈக்குவேஷன் Ri மைனஸ் ஆர்ஜே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு Gij ஸ்கொயர் அல்லது Gi ஸ்கொயர் உள்ள கொண்டு வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இது பாத்தீங்கன்னா இது ஒரு ஈக்குவேஷனாக இருக்கிறது. அப்ப ஈக்குவேஷனாக எழுத முடிகிறது எது அப்படின்னா ரிஜிட் பாடியின் இயக்கத்தை நம்மளால ஈக்குவேஷனாக எழுத முடிகிறது. அப்ப தேர்ஃபோர் ரிஜிட் பாடிக்கான கன்ஸ்ட்ரெயின் ஒரு ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின். இதே போல சிம்பிள் பெண்டலத்தினுடைய அதோடைய நீளம் வந்து நமக்கு மாறாமல் இருக்கும். தேர்ஃபோர் இதுக்கான கன்ஸ்ட்ரெயின் ஃபார்முலா ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அல்லது இதே எப்படி எழுதலாம் r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் என்றும் எழுதலாம். அப்ப இந்த ஈக்குவேஷன் இந்த எக்ஸ்பிரஷன்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஈக்குவல் சைன் இருக்கு. ஸோ தேர்ஃபோர் சிம்பிள் பெண்டலத்திற்கான அந்த கன்ஸ்ட்ரெயினும் நமக்கு வந்து ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின். இதே போல ஒரு கர்வுல அதாவது ஒரு வளைகோட்டில் இயங்கக்கூடிய when a particle is restricted to move along a curve. இப்ப இது மாதிரி ஒரு கர்வ் இருக்குன்னா அந்த கர்வ்லயே அது நகரணும் அப்படின்னா அப்ப அந்த ரேடியஸ் அல்லது அந்த ஒரு சென்டர்ல இருந்து அந்த கர்வுக்கான டிஸ்டன்ஸ் என்ன பண்ணாதுன்னா நமக்கு மாறாமல் இருக்கும்.
ஸோ இப்போ தேர்ஃபோர் அதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இதையும் நம்ம வந்து ஒரு ஈக்குவல் சைனில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷனாக எழுத முடியும். அதே போல மோஷன் ஆஃப் எ பாடி ஆன் அன் இன்க்ளைன்டு பிளேன் அண்டர் ஏ கிராவிட்டி. இன்க்ளைன்டு பிளேன்னா ஒரு சாய்தளம் மாதிரியான ஒரு பிளேன். இப்போ இதுல வந்து நமக்கு ஒரு பொருள் வந்து இயங்குகிறது அப்படின்னா இந்த சாய்தளத்திலேயே தான் நமக்கு இயங்கும். அதனுடைய தீட்டா என்பது மாறாமல் அது இயங்கும். இப்போ தேர்ஃபோர் அதனுடைய தீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ தேர்ஃபோர் இதுவும் நமக்கு வந்து ஈக்குவல் சைனா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம எழுத முடியும். இப்போ தேர்ஃபோர் இதுவும் வந்து நமக்கு ஒரு ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன். அதே போன்ற ஃபீட் ஸ்லைடிங் ஆன் ஏ சர்க்குலர் ஒயர். ஒரு சர்க்குலர் ஒயர்ல ஒரு ஃபீடு வந்து இது பண்றது, அதாவது மூவ் ஆகுறது. இப்போ சர்க்குலர் ஒயர்னா அதனுடைய ரேடியஸ் வந்து எப்பவுமே நமக்கு மாறாமல் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் நம்ம சர்க்கிள்கான ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இந்த ஈக்குவேஷன்ல குறிக்கலாம். தேர்ஃபோர் அதுவும் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன். அதே போன்று பெண்டலம் வித் வேரியபிள் லெங்த், அதுவும் வந்து டைமை பொறுத்து மாறும். அதுவும் வந்து நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஹாலோனாமிக்ல வருது. அதே போல அட்டூடு மெஷின் நம்ம பார்க்கும்போதே சொல்லியிருப்போம் இது வந்து ஒரு ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நமக்கு ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நம்ம குறிப்பிட்ட எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நான் ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன். நான் ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் இன்டகிரபிள் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் இன்டகிரபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அதனுடைய ஈக்குவேஷன்ஸை, அதாவது ஈக்குவேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய வெலாசிட்டி டேர்ம்ஸை நம்மளால இன்டகிரபிள் பண்ண முடியாது. இப்ப நான் ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாலோனாமிக்கா இல்லாததை நம்ம நான் ஹாலோனாமிக்னு சொல்றோம். இப்ப ஹாலோனாமிக்னா என்ன? ஹாலோனாமிக்னா அதுல வந்து அது ஒரு ஈக்குவேஷனாக எழுத முடிந்த ஒரு கன்ஸ்ட்ரைன்ஸை நம்ம ஹாலோனாமிக் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நான் ஹாலோனாமிக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஈக்குவேஷனாக நம்மளால எழுத முடியாத கன்ஸ்ட்ரைன்கள் நான் ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப நான் ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ட்கான எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஈக்குவல் சைன் இருக்காது, அதற்கு பதிலாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இருக்கலாம் அல்லது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ரெண்டையும் நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம வந்து நான் ஹாலோனாமிக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க இந்த பாயிண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரைன் ஆர் நாட் எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன். அதாவது ஈக்குவேஷனாக எழுத முடியாத அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரைனுக்கு பேரு நான் ஹாலோனாமிக் அப்படின்னு பேரு. ஒரு இதை ஈக்குவேஷனை எழுத முடியல அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு நான் ஹாலோனாமிக்கா தான் இருக்கும். அப்ப இது ரெண்டுமே கிரேட்டர் தென் லெஸ் தென்ல இருக்கு. ஸோ தேர்ஃபோர் இது ரெண்டும் வந்து நமக்கு நான் ஹாலோனாமிக். பட் ஈக்குவல்ல இருக்கிறதும் சில நேரங்கள்ல நான் ஹாலோனாமிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நான் ஹாலோனாமிக்ன்றது நான் இன்டகிரபிளா இருந்துச்சு அப்படின்னா. பட் இதுல பாத்தீங்கன்னா இந்த டைப் பாத்தீங்கன்னா ஈக்குவல் சைன் இருக்கு, ஆனாலும் இதனுடைய வெலாசிட்டி டேர்ம்ஸ் x1 டாட் x2 டாட் x3 டாட் இதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா இன்டகிரபிள் பண்ண முடியாது. அப்படின்னா இதுவும் ஒரு நான் ஹாலோனாமிக் தான். அதுவே இந்த x1 டாட் x2 டாட் x3 டாட்டை நம்மளால இன்டகிரபிள் பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து ஹாலோனாமிக்கா இருக்கும். இப்போ நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது இல்லை. ஜென்ரலா வந்து ஈக்குவல் சைன் இருந்துச்சுன்னா அது ஹாலோனாமிக், ஈக்குவல் சைன் இல்லாம கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நான் ஹாலோனாமிக். ஆனா ஈக்குவல் சைன் இருந்தும் அதோடைய வெலாசிட்டி டேர்ம்ஸ் வந்து நான் இன்டகிரபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம நான் ஹாலோனாமிக்னு சொல்றோம். ஜென்ரலா ஈக்குவல் சைன் இல்லை அப்படின்னா அது கண்டிப்பா நான் ஹாலோனாமிக் தான். இப்போ நான் ஹாலோனாமிக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா the particle placed on the surface of the solid sphere. அதுல வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த சாலிட் ஸ்பியர்ல ஒரு பார்ட்டிகல் இருக்கு. இந்த பார்ட்டிகல் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சர்ஃபேஸ்லயும் இயங்கலாம், சர்ஃபேஸை விட்டு தாண்டியும் போகலாம். அப்போ தேர்ஃபோர் அதோடைய ரேடியஸ் பாத்தீங்க அப்படின்னா அதோடைய ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா ஆருக்கு ஈக்குவலாகவோ அல்லது ஆரை தாண்டியோ என்ன பண்ண முடியும், அதனால போக முடியும். இதே போல மாலிகுல் இன் ஏ கேஸ் கண்டெய்னர் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நான் ஹாலோனாமிக். ஏன் அப்படின்னா கேஸ் கண்டெய்னருக்குள்ள அந்த மாலிகுலோட இயக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேஸ் கண்டெய்னருக்குள்ள எங்க வேணாலும் இயங்கலாம். அப்போ வந்து அவருடைய அந்த வேல்யூ தட் இஸ் ஆர், therefore r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அல்லது லெஸ் தென் அல்லது கிரேட்டர் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுறோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா அதாவது இப்ப ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு அல்லது இப்படி எழுதலாம் ஆர் ஸ்கொயர் லெஸ் தென் ஏ ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இப்போ ஆர் ஸ்கொயர் வந்து லெஸ் தென் ஏ ஸ்கொயர்னா இந்த கண்டெய்னருக்கு உள்ளேயும் போகலாம், அப்போ உள்ளேயும் போறது லெஸ் தென். இப்போ ஈக்குவல்ன்றது கரெக்டா கண்டெய்னர் வரைக்கும் வரலாம் அப்படின்றது ஈக்குவல் டு. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் கிரேட்டர் தென் இருக்கு, இங்க வந்து லெஸ் தென் எழுதுறோம். அப்ப தேர்ஃபோர் இது ரெண்டும் நமக்கு நான் ஹாலோனாமிக். அதே போல ஆப்ஜெக்ட் ரோலிங் ஆன் எ ரஃப் சர்ஃபேஸ்.
வித்தவுட் ஸ்லிப்பிங், நழுவாமல் என்ன பண்ணுது அப்படின்னா ரோலிங் ஆகுது. இப்ப நழுவாம ரோலிங் ஆகுறது வந்து நமக்கு வந்து ரோலிங் அப்படின்றது வந்து இங்க வந்து என்ன அப்படின்னா நான் ஹாலோனாமிக்ல வருது. அதே போன்ற அடுத்த பார்ட்டிகல் மூவிங் ஆன் த எலிப்சாய்டு, எலிப்சாய்டுனா வந்து நீள்வட்ட, அதுல வந்து மூவ் ஆகுறது. இப்ப அதுல மூவ் ஆகுறது பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு எலிப்சாய்டுன்றதுனால மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து அது ஈக்குவல்ட்டுல நம்ம சொல்ல முடியாது, எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கிறது இல்லை. ஸோ அதனால அதுவும் வந்து நமக்கு நான் ஹாலோனாமிக்ல வருது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து கன்சைன்ஸா இது வரைக்கும் நம்ம ஹாலோனாமிக், அப்புறம் வந்து நான் ஹாலோனாமிக்னு ஜெனரலா பார்த்தோம். அதுலயும் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஸ்க்லெரனாமிக், ரியனாமிக் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் 2 பிரிவு பிரிக்கிறாங்க. ஸ்க்லெரனாமிக் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம், ஒரு கன்ஸ்ட்ரைன் வந்து டைமை சாராமல் இருந்தால் அதை வந்து நம்ம வந்து ஸ்க்லெரனாமிக் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஸ்க்லெரனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸை எப்படி ஜென்ரலா எழுதலாம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே எஃப்ஆப்ல போட்டு எழுதியிருப்போம். இப்போ இந்த எஃப்ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இது ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன்ல இப்போ ஸ்க்லெரனாமிக்னா எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு வந்து இது இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம். இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக என்ன இருக்காது அப்படின்னா அங்க வந்து டி டேர்ம் இருக்காது. அப்போ தேர்ஃபோர் ஸ்க்லெரனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸை வந்து எப்படி எழுதுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எழுதுறோம், டாட் எட்ஸெட்ரா ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி இருக்கும். அதுல வந்து டி இருக்காது, அதாவது டைம் இருக்காது. இதற்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பெண்டுலம் வித் அண்ட் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங். அதாவது பெண்டுலம், அது வந்து அந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம வந்து எக்ஸ்டென்சிபிள் பண்ண முடியாது. அப்போ அதனுடைய ஃபார்முலா பாத்தீங்கன்னா x² பிளஸ் y² ஈக்குவல் டு L². அதாவது L² ஆனது லென்த் ஆனது காலத்தை சார்ந்து மாறாது, திஸ் டைம் இண்டிபெண்டன்ட். இதே போல ரியனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே ஹாலோனாமிக் சாரி ஸ்க்லெரனாமிக்ன்றது டைம் இண்டிபெண்டன்ட், ரியனாமிக்ன்றது டைம் டிபெண்டன்ட். இதுல வந்து டைம் டேர்ம் வரும், நமக்கு வந்து டைமை பொறுத்து மாறும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங். எக்ஸ்டென்சிபிள்னா அதனுடைய ஸ்ட்ரிங்கோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைமை சார்ந்து மாறும். அப்போ தேர்ஃபோர் ரியனாமிக் அப்படின்னா டைம் இருக்கும், அல்லது கண்டெயின் டைம் எக்ஸ்பிளிசிட்டின்னு சொல்லலாம், அல்லது டைம் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அது ஸ்க்லெரனாமிக் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம். இப்போ இதற்கான ஈக்குவேஷன் வந்து ஜெனரல் ஈக்குவேஷன் வந்து நமக்கு அந்த ஏற்கனவே நம்ம ஜெனரலா பார்த்த அந்த ஈக்குவேஷன் அப்படி நமக்கு வந்துடும். இந்த ஜெனரல் ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தது ஹாலோனாமிக் அண்டு நான் ஹாலோனாமிக். ஹாலோனாமிக்னா ஈக்குவல் சைன் இருக்கும், நான் ஹாலோனாமிக்னா அன்ஈக்குவல் சைன், அதாவது இன்இக்வாலிட்டி, அந்த அதாவது கிரேட்டர் தன் ஆர் லெஸ் தன் அந்த மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்க்லெரனாமிக், ரியனாமிக்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அது டைம் டிபெண்டன்ட் ஆர் இண்டிபெண்டன்ட் அப்படின்றத வச்சு நம்ம எழுதுறது. ஹாலோனாமிக்ல டைம் டிபெண்டன்ட் இருக்கலாம், இண்டிபெண்டன்ட் இருக்கலாம். அதே மாதிரி நமக்கு நான் ஹாலோனாமிக்ல டைம் டிபெண்டன்ட் ஆர் இண்டிபெண்டன்ட் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்சர்வேட்டிவ்னா மாறாத்தன்மை கொண்டது. அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன் டூ நாட் எனி ஒர்க். இந்த கன்ஸ்ட்ரைன் வந்து எந்த வேலையும் செய்யலை அப்படின்னா, கன்ஸ்ட்ரைனால எந்த வேலையும் அங்க நடக்கல அப்படின்னா அது வந்து கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அந்த கன்ஸ்ட்ரைன் ஃபோர்ஸ் ஒரு வேலையை செஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்ன, அதாவது அதனுடைய டோட்டல் நமக்கு அவுட்புட் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன ஆகும்னா கண்டிப்பா குறையும். ஸோ அதனால அது வந்து கன்சர்வேட்டிவா இருக்காது. அப்ப கன்ஸ்ட்ரைன் வந்து நம்ம ஒர்க் எதுவும் பண்ணலை அப்படின்னா அதை நம்ம கன்சர்வேட்டிவ்னு சொல்றோம். எடுத்துக்காட்டா வந்து சிம்பிள் பெண்டலம் வித் த ரிஜிட் சப்போர்ட். நெக்ஸ்ட் டிசிபேட்டிவ்னா கன்ஸ்ட்ரைன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒர்க் பண்ணும். இப்போ உதாரணமா நம்ம உராய்வின் காரணமாக உராய்வு விசை அதெல்லாம் வந்து நமக்கு அந்த கன்ஸ்ட்ரைன் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா ஒர்க்கை வந்து அதை வந்து செய்யும். இப்போ நம்ம ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துகிற பொழுது அங்க வந்து உராய்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரைன் இருக்கும். இந்த கன்ஸ்ட்ரைன் என்ன பண்ணும் அப்படின்னா நாம செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து ஆப்போசிஷன் பண்ணுவோம். அப்போ ஆப்போசிஷன் பண்ணும்போது அது ஒரு ஒர்க்கை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல பண்ணுது. அப்போ நம்மளுடைய ஒர்க்கை அது என்ன பண்ணுது அப்படின்னா குறைக்குது. அப்போ தேர்ஃபோர் நமக்கு கன்சர்வேட்டிவா அது இருக்காது. இப்போ இதற்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பெண்டுலம் வித் வேரியபிள் லெங்த் வந்து டிசிபேட்டிவ் சொல்றாங்க. அடுத்த சில பாடிஸ்க்கு சில என்னென்ன கன்ஸ்ட்ரைன் பொருந்தும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா ரிஜிட் பாடி ஆல்ரெடி நம்ம ஹாலோனாமிக் அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று வந்து ஸ்க்லெரனாமிக்லயும் வருது, அடுத்து கன்சர்வேட்டிவ்லயும் வருது, அடுத்து பைலேட்ரல் அப்படின்ற டாபிக்லயும் வருது. அடுத்து டிஃபார்மபிள் பாடிஸ்ல பாத்தீங்கன்னா டிஃபார்மபிள் அப்படின்னாலே நமக்கு வந்து அது வந்து என்னதுன்னா உடையக்கூடிய அல்லது இதாகக்கூடிய அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். ஸோ அப்போ டிஃபார்மபிள் பாடிஸ் பாத்தீங்கன்னா அதனால நமக்கு ரியனாமிக் காலத்தை சார்ந்து மாறக்கூடியது, பட் ஹாலோனாமிக்கா இருக்கு பைலேட்ரல். ஆனா வந்து காலத்தை சார்ந்து அது டிஃபார்ம் ஆகுறதுனால ஸோ டிசிபேட்டிவா இருக்கும். அடுத்து சிம்பிள் பெண்டலம் வித் ரிஜிட் சப்போர்ட் நம்ம இப்பதான் பார்த்தோம். சிம்பிள் பெண்டலம் வித் ரிஜிட் சப்போர்ட் நமக்கு ஸ்க்லெரனாமிக்ல வரும்.
சிம்பிள் பண்ண எல்லாமே நமக்கு வந்து ஹாலோனாமிக்ல வந்துருது. அடுத்து ஸ்கலர்னாமிக்ல வரதுனால அது கண்டிப்பா கன்சர்வேட்டிவ்ல வந்துடும் நமக்கு. இட் இஸ் பைலேட்ரல். அது மாதிரி பெண்டலம் வித் வேரியபிள் லெங்த் வந்து நமக்கு ஹாலோனாமிக் பெண்டலம் அப்படின்றதுனால, பட் வேரியபிள் லெங்த்ன்றது ரியோனாமிக்னு பார்த்தோம். தென் பைலேட்ரல் அண்ட் இது வேரியபிள் லெங்த் வரதுனால நமக்கு டெசிபேட்டிவ்லயும் நமக்கு வருது. ஓகே, இது வரைக்கும் நம்ம கன்ஸ்ட்ரைன்ஸ் டாபிக் வந்து நம்ம ஓவர் பண்ணியாச்சு. ஜெனரலா கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்றது ஒரு மோஷன் ஆஃப் த பார்ட்டிகல் ஆர் மோஷன் ஆஃப் த சிஸ்டம், அதுல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அல்லது லிமிடேஷன்ஸ் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு இயக்கத்திலையும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். இப்படிதான் இது இயங்க முடியும், வேற ஒரு இன்னொரு செட் ஆஃப் இயக்கத்தை அது மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ். அந்த கன்ஸ்ட்ரைன்ஸை வந்து ஜென்ரலாக நம்ம வந்து ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று ஹாலோனாமிக், இன்னொன்று வந்து நான் ஹாலோனாமிக். அடுத்ததாக முக்கியமான இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கலர்னாமிக், இன்னொன்று ரியோனாமிக். ஸ்கலர்னாமிக்னா டைம் இண்டிபெண்டன்ட், ரியோனாமிக் அப்படின்னா டைம் டிபெண்டன்ட். இந்த கன்சர்வேட்டிவ் டிசிபேட்டிவ் அப்படின்றலாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த ஹாலோனாமிக், நான் ஹாலோனாமிக், ஸ்கலர்னாமிக், ரியோனாமிக் அதுக்கான மீனிங் கரெக்டா தெரிஞ்சுக்கங்க. அடுத்த ரிஜிட் பாடியினுடைய என்னென்ன கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்றது தெளிவா பார்த்துக்குங்க.